ரஷ்யாவோட பெல்கிராட் பகுதியில் உக்ரைன் 13 மிசைல் தாக்குதல் கிட்ட பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இந்த பெல்கிராட் பகுதியில் தொடர்ந்து உக்ரைன் அதிக அளவில் தாக்குதல் பண்ணிருக்காங்க. காரணம் என்னன்னா, இது போல தாக்குதல் பண்ணா ரஷ்யா கொஞ்சம் முன்னாடி வரணும் இந்த சுமி கர்கிவ் பகுதியில் அப்படிங்கிறதுக்காக தான். ரஷ்யா இதை செய்வாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத இங்க ஒரு கேள்வியா இருக்கு. நம்ம முன்னாடியே பல பதிவுல சொல்லியிருப்போம். அப்படி உள்ள வந்தாதான் ரஷ்யா படைகள் வந்து ரொம்ப தூரம் அவங்களோட சப்ளை லைன்ஸை ஸ்ட்ரெச் பண்ணியிருப்பாங்க. அதிகமான வீரர்கள் முன்னாடி வந்திருப்பாங்க. அப்படி வந்தாங்கன்னா உக்ரைனுக்கு இது சாதகமா இருக்கும். ஏன்னா மேற்குலக நாடுகள்லாம் உள்ள வரதா சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. இந்த சமயத்துல பிரான்ஸோட ட்ரூப்ஸ் உள்ள வந்துருச்சு அப்படின்னு சிலர் சொல்றாங்க. பிரான்ஸோட ட்ரூப்ஸ் கூடிய சீக்கிரத்தில் உள்ள வந்துடும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டுவது. ஏன்னா வீடியோ பதிவுலாம் சைட்ல லோட் ஆயிருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஆப்ரஹாம் டேங்கா இருக்கட்டும், பிராட்லி இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிளா இருக்கட்டும், அப்புறம் இந்த அன்மேண்ட் கிரவுண்ட் வெஹிக்கிள்னு சொல்றாங்க இல்லையா, இது எல்லாமே தொடர்ந்து இந்த ஸ்லோவோக்கியா, போலாண்டு இது வழியா உக்ரைனுக்கு போயிட்டே இருக்கு அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் நாட்டோ தயாராகிட்டாங்க, அதாவது ரஷ்யாவோட உக்ரைனில் வச்சு சண்டை பிடிக்கிறதுக்காக அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இதை எப்படி ரஷ்யா எடுத்து போராட போறாங்க அப்படிங்கிறது பொறுத்து பார்ப்போம். நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம், அதாவது எப்போ இந்த பிரச்சனையெல்லாம் ஆரம்பிக்கும் போதுன்னு சொல்லியிருப்போம். வரலாறு ரொம்ப முக்கியம், இதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். இந்த நார்த் கொரியா சவுத் கொரியா போரா இருக்கட்டும், இல்லை இந்த உலகத்தில் நடந்த இந்த உலக போர் 1, 2 எல்லாத்தையும் எடுத்து பாருங்களேன். முதல்ல பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்க விட்டுருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் முன்னாடி போய் என்னென்ன பகுதியெல்லாம் பிடிக்கணுமோ பிடிக்க விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா இவங்க ஜாலியா அப்படியே மாப்பிள்ளை இல்லாட்ட உள்ள இறங்கினாங்க அப்படின்னா, அதுவும் பாருங்க, முதல்ல பிரான்ஸுக்கு வருதா, யூகே உள்ள வர மாட்டாங்க. பிரான்ஸ் சில நாடுகளும் உள்ள வந்து உக்ரைனுக்கு ஆதரவாக சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் வீக் ஆவாங்களா, ரஷ்யாவும் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு இருப்பாங்களா. அப்படி வரும்போது அடுத்தது பிரிட்டன் உள்ள கிளம்பிறங்குவாங்க. பிரிட்டன் உள்ள ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அமெரிக்கா வந்து லைனா ஜாயின் பண்ணுவாங்க. அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா, ஸ்லோ பை ஸ்லோவா வருவாங்க. அப்பதான் அவங்களாம் ஃப்ரெஷ் எனர்ஜியாவே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட ராணுவ வீரர்கள்லாம் ரொம்ப ட்ரெயின் ஆகிட்டே இருப்பாங்க. ஃபீல்டில் என்ன நடக்குது, களத்தில் என்ன நடக்குதுன்றது அப்படியே கிராப் பண்ணி கற்றுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு டைம்ல ரஷ்யா வீக்காக இருக்கு அப்படின்னு தெரியும் இல்லையா, அந்த டைம்ல உள்ள இறங்கிடுவாங்க. இதைத்தான் பல பதிவில் நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஸோ அதுக்கான ஆயத்த நடவடிக்கை ரெடி ஆயிடுச்சு, 3ஆம் உலக போர் இனிதே ஆரம்பம்னு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி புருடா இன்டெலிஜென்ஸ் சொன்னதா சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை மாத்திக்கலாமா, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அதுக்கப்புறம் இப்போ உக்ரைன் இருக்கிறாங்களே, இந்த ரஷ்யால பிரசிடென்சியல் எலெக்ஷன் நடந்தது. அந்த 3 நாள்ல மட்டும் எந்த அளவுக்கான தாக்குதல் உக்ரைன் வந்து இந்த ரஷ்யாவோட பெல்கிராட் பகுதியில் பண்ணிக்கிறாங்க தெரியுமா. மொத்தம் 419 ட்ரோனு, 67 ராக்கெட்ஸ் வந்து உக்ரைன் ரஷ்யாவோட பெல்கிராட் பகுதியை நோக்கி ஏவிக்கிறாங்க. இல்ல கிளஸ்டர் குண்டுகள், இது போல பல விஷயங்கள்லாம் இருக்கு. இதனாலதான் சொல்ல வரும், ஆக்ரோஷமான தாக்குதல் உக்ரைன் ரஷ்யாவோட பெல்கிராட் பகுதி மேல காமிச்சிருக்கிறாங்க. பெல்கிராட் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், குழந்தைகள் எல்லாத்தையும் இவாக்குவேட் பண்ணக்கூடிய பணியில ரஷ்யா இறங்கிட்டாங்க. அந்த பகுதியில அங்கேயே பஃபர் ஜோன் உருவாக்குறாங்களா, இல்ல உக்ரைனுக்குள்ள போய் உருவாக்குறாங்களா அப்படின்றதான் கேள்வி. ஏன்பா இதை திரும்ப திரும்ப சொல்றேன், அந்த ரஷ்யாக்குள்ளேயே கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ரஷ்யாவோட ஒரு பகுதி. ரஷ்யாக்குள்ள உக்ரைனோட ராணுவம் போய் அட்டாக் பண்ணக்கூடாது, புரியுதுங்களா. அதுதான் இங்க வந்து ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் இப்போ ஒரு வீடியோ பதிவு உள்ளோட இருக்கும். இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபிளாக்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, இவங்களாம் வந்து மெர்சனரிஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா இவங்களாம் வந்து ரொமேனியாவோட ராணுவ படைகள் அப்படிங்கிறாங்க. அவங்க மெர்சனரியா இப்போ உக்ரைனுக்கு ஆதரவா இந்த பெல்கிராட் பகுதியில் அதிக அளவில் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வீடியோ பதிவோட, இது உக்ரைன் தரப்பு வந்து வெளியிடப்பட்ட வீடியோ பதிவு, அதை பார்த்துட்டு ரஷ்யா தரப்பு வந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிறாங்க. பாருங்க, ரொமேனியா தரப்புல இருந்து வந்து நம்மளோட பார்டர் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அதாவது மெயினான விஷயத்துக்கு வந்துடுறேன், இதெல்லாம் நடந்துட்டு இருக்கா. நடந்துட்டு இருக்கும்போது இது போல சபாட்டேஜ் குரூப்ன்றாங்களா, அதாவது நாச வேலை செய்யக்கூடிய கும்பல், ஒரு சின்ன சின்ன கும்பலா தான் உள்ள வருவாங்க. உக்ரைனோட ராணுவம் அப்படிங்கிறது போல ஒரு மிகப்பெரிய அட்டாக் அப்படிங்கிறது போல ராணுவ தரப்புல இருந்து முன்னெடுக்க மாட்டாங்க. அது ரஷ்யா உள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா பஃபர் ஜோன் அமைச்சிட்டாங்கன்னா, ஏன்னா உள்ள போனாங்கன்னா ரஷ்யா கிட்ட அணுவம் இதற்கு பயன்படுத்திடுவாங்க அப்படின்ற ஒரு ஹெட்லைன் இருக்கா. இப்ப அதே உக்ரைனுக்குள்ள வந்து அமைச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், உக்ரைனோட ராணுவத்துக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கும் போய் டிஃபெண்ட் பண்றதுக்காக. ஸோ இது யார் எஸ்கலேட் பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதனால வந்து சும்மா த்ரிட்டன் பண்ணிட்டே இருப்பாங்க ரஷ்யாவை போய். ஆனா ரஷ்யா கால் எடுத்து வச்சாதான் அது பிரச்சனையா மாறும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் உக்ரைனோட ராணுவம் முன்னேறாது. ராணுவத்தை அனுப்பிச்சாதான் பெல்கிராட் பகுதியெல்லாம் பிடிக்க முடியும். 1 லட்சம் 2 லட்சம் பேர் அது கண்டிப்பா வேணும். ஆனா 30,000 40 பேர் 40,000 பேராவது இந்த பெல்கிராட் பகுதிக்கு முன்னாடி என்ட்ரு ஆகும் போதே இறந்துருவாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த பெல்கிராட் பகுதிங்கிறது லேசுப்பட்ட வேலையெல்லாம் கிடையாது, பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். உக்ரைன் என்ன செய்ய போறாங்க, ரஷ்யா என்ன செய்ய போறாங்கன்றத மிகப்பெரிய கேள்வி. இதுக்காக தான் மேற்குலக நாடுகள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்போ எடுத்து காலை வைப்பாங்க அப்படின்னு பிரான்ஸ் ட்ரூப்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்டர்ல நிற்கிறாங்க, எட்டு குச்சிருவாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா அந்த வீடியோ பதிவுலாம் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது இல்லையா, ட்ரூப்ஸுக்கு வேணுங்கிற எல்லா ஆயுதங்களும் உள்ள வந்துட்டு இருக்கு. அப்புறம் அமெரிக்காவோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரான ஜேக் சுலைவான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்க கீவுக்கு வந்து விசிட் விட்டாரு. அங்க யாரு,
செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் பிலிப்பைன்ஸுக்கு போயிருக்கிறாரு. இங்க ஜேக் சுலைமன் அவர்கள் இங்க வந்து அவர் வந்து பேசிக்கிறாரு, உக்ரைனுக்கு 60 பில்லியன் அமெரிக்க டாலர் ரொம்ப ரொம்ப குரூஷியல் அப்படி அப்படிங்கிறது போல அவரோட வீடியோ பதிவுல வந்துட்டு இருக்கு. பத்திரிகையாளர் சந்திப்பு பேசிக்கிறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பூச்சி காமிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த ரிப்பப்ளிகன்ஸும் சரி டெமோக்ரஸும் சரி, சும்மா மாறி மாறி அவங்களோட பதவிக்காக தான் அது போல சொல்லிக்கிறாங்களே தவிர உக்ரைனுக்கு இந்த 60 பில்லியன் டாலரான எய்டை வந்து கொடுத்துருவாங்க, ஏதோ ஒரு வகையில கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அதுக்கு மாதிரி தான் இவர் பேசுற துணையை பார்த்தா தெரிய வருது அப்படிங்கிறாங்க. அவங்க ஒரு 60 மில்லியன், அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட நாடுகள் இப்ப புதுசு ஆர்ட்லரி வேற கொடுக்குறேன்னு இருக்காங்க. இதெல்லாம் சேமிச்சு வச்சிருக்காங்க, செஞ்சு சேமிச்சு வச்சிருக்காங்க. இந்த டைம்ல பாத்தீங்களா 8 லட்சம் ஷெல்கள் கொடுக்கறதுக்கு பணம் கொடுக்குறேன், இவ்வளவு பணம் கொடுக்குறேன்னு ஒரு நாடுகளா வந்து கொடுக்குறாங்க இல்லையா, நம்மளே 2 நாளா சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. சோ அத்தனை செல்களும் எதுக்காக சேமிச்சு வச்சிருந்துக்கிறாங்க, அதுவும் பாருங்க செக் தரப்புலன்னு சொல்லிக்கிறாங்க. அடிஷ்னலா 1000 ஆர்ட்லரி ரவுண்டை வந்து நாங்க உக்ரைனுக்கு கொடுக்க போறோம், எங்கிட்ட நிறைய இருக்கு அப்படிங்கிறதோட செக் தரப்புலன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த ஆர்ட்லரி செல்கள்லாம் சமீப காலமா கொஞ்சம் குறைச்சு பயன்படுத்திட்டு இருந்தாங்க இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில உக்ரைனை. இப்போ ஒன்ஸ் முழு ஆர்ட்லரி பவரையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேற்குலக நாடுகள் உள்ள கால் எடுத்து வைக்கிறாங்க இல்லையா, அந்த சமயத்துல ரஷ்யாவுக்கு எதிராக காட்டுவாங்கம்பாங்க. அந்த சமயத்துல ரஷ்யாவோட ராணுவம் எப்படி வந்து அதை சமாளிக்க போறாங்க, நிலை தடுமாற போறாங்களா இல்ல என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்ப ரஷ்ய வீரர்கள் முன்னேறிட்டு இருக்காங்க இல்லையா, கள நிலவரத்தை மானிட்டர் பண்ணீங்கன்னா தெரியும். ரஷ்யா வந்து இப்போ புதுசா பிடிச்சிக்கிற பகுதியெல்லாம் இழக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம முன்னேறி போயிருக்கிறாங்க, பல இடங்கள்ல பக்கவாட்டு தாக்குதல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் கூடிய சீக்கிரத்துல எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி முன்னேறினா மட்டும்தான் இப்ப பிடிச்சிருக்கக்கூடிய ஆத்விகா பகுதியா இருக்கட்டும், இது போல முக்கியமான பகுதிகள்ல வந்து ரஷ்யாவோட கைக்குள்ளேயே இருக்கும். இப்ப இந்த ஆத்விகா பகுதிக்கு ஆத்விகாவோட புறநகரத்துல இருக்கக்கூடிய ஆர்லிவிகா, பிரிட்சாயி, இந்த சென்கிவிகா இந்த பகுதியில சண்டை போயிட்டு இருக்கு. இன்னும் சென்கிவிகா பிடிக்கலாம், அதெல்லாம் பிடிச்சாதான் ரஷ்யாவுக்கு வந்து ஃபுல் ப்ரொடெக்ஷன் இந்த ஆத்விகாக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் தரப்புலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால ரஷ்ய வீரர்கள் மிக மும்பரமா அந்த பகுதியில தாக்குதல் பண்றதுக்காக அங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம உக்ரைன் உள்நாட்டிலேயே அதிகமான ஆயுதங்களை உற்பத்தி பண்ணிக்கணும், இந்த மோட்டார் செல்ஸ் ஆர்ட்லரி செல்கள்லாம். ஏன்னா இப்ப அமெரிக்கா 60 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு உண்டான எய்டு கொடுக்குறேன்னு இருக்காங்க. இதுக்கு மேல இது கிடைக்குமோ கிடைக்கலையோ நம்மளுக்கு தெரியாது இல்லையா. அதனால உள்நாட்டிலேயே அதிகமா வந்து செய்ய ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி, அதாவது பிப்ரவரி 2022 ரஷ்யா உள்ள வந்தாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி உக்ரைனுக்குள்ள அதிகமான ஆயுதம் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது அதிகமா இருக்கு, பல மடங்கு அதிகமா இருக்கு. இதுக்கு மேல மேற்குலக நாடுகளோட தயவை நம்பி இருக்கக்கூடாது, யாராவது ஒருத்தன் கொடுக்காம விட்டாலும் நம்மளே பாத்துக்கிற அளவுக்கு இருக்கணும்ன்ற அளவுக்கு ரொம்ப ரேஸ் வச்சு போய் செஞ்சுட்டு இருக்காங்களாமா அதிகமான ஆயுதங்களை. எந்த அளவுக்கு இது கை கொடுக்க போது உக்ரைனுக்கு, செய்ய முடியுமா என்ன ஏதுங்க தெரியல. ஏன்னா இவங்களே வந்து இங்க இருக்குது அங்க இருக்குது அப்படிங்கிறது போட்டோ போட்டுருவாங்க போல தெரியுது. ஏன்னா அந்த மாதிரிதான் நம்ம சமீப காலமா வந்து பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த ரொமேனியா ட்ரூப்ஸ் கூட பாருங்க, உக்ரைன் தரப்பு வெளியிடப்பட்ட வீடியோ பதிவுகள் தான் இல்லையா. இது போல பல வீடியோ பதிவுகள் அவங்களே வெளியிட்டு மாட்டிக்கிறாங்க, அது வேற பிரச்சனை. இப்படி எல்லாம் இருக்கிற இதுக்கு மத்தியில உக்ரைன் வந்து ஆயுத தொழிற்சாலைகள்லாம் சேஃப்டியா செக்யூர்டா எல்லாம் வச்சு செஞ்சு அதுல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு வந்து ஃப்ரண்ட் லைனுக்கு பயன்படுத்திடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா ரஷ்யாவோட ஸ்பை இருக்கிறாங்க இல்லையா, உக்ரைன் முழுவதும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்குது. அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு இது மாதிரி செய்யறதுன்னு பெரிய விஷயம் இல்லை, அதை பாதுகாக்கிறதா மிகப்பெரிய விஷயம். அதை செய்வாங்களா என்ன அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.